அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட ஆஜராகியுள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் நிபந்தனை பெற்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட ஆஜராகியுள்ளார். நிபந்தனையின்படி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட்டார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணல. அமலாக்கத்துறை அலுவலகத்துல தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகியுள்ளார். அமலாக்கத்துறையினுடைய சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி நிபந்தனை ஜாமீனில் கடந்த வாரம் வெளியில் வந்தார். அவர் ஜாமீனில் வெளிவந்த பின்னர் இரண்டாவது முறையாக ஆஜராகிறார். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஆஜரான நிலையில நேற்றைய தினம் அவர் அமைச்சராக பதவியேற்றார். இந்த நிலையில் அவர் தற்பொழுது அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்திற்கு, நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு கையெழுத்திடுவதற்காக வந்திருக்கிறார். வரும்போது அமைச்சருக்கான கார் இவற்றை எதையும் பயன்படுத்தாமல் தனது சொந்த வாகனத்திலேயே வந்திருக்கிறார். மீண்டும் அவர் வெள்ளிக்கிழமை மீண்டும் ஆஜராவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்பொழுது விசாரணை அதிகாரி முன்னிலையில ஆஜராகி கையெழுத்து விட்ட பின்னர் மீண்டும் அவருடைய தனது வீட்டிற்கு செல்கிறார்.